வணக்கம் நேயர்களே, நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பது நமது சிந்தனை. தலைப்பை பார்த்துருப்பீங்க. இது ஒரு நேயர் கேட்டதான். ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாருக்குமே பல் சம்பந்தமான பிரச்சனை வந்துருச்சு. அவருக்கே ஒரு பயம், இது செயற்கையாகவே திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறதா. ஏன்னா ஒரு 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 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போனீங்கன்னா எங்கேயுமே பல் மருத்துவரை பார்த்துருக்கவே முடியாது. இப்போ தெருவுக்கு ஒரு பல் டாக்டர் மருத்துவர் இருக்கிறாரு. அது நல்லது தான். இருந்தாலும் சாகும் வரை பல் மருத்துவரை பார்க்காமல் எவ்வாறு இருக்க வேண்டும்? இப்போ எப்படி சுகர், பிபி, ப்ரெஷர் இதெல்லாம் எல்லாத்துக்கும் வர்ற மாதிரி பல் பிரச்சனைகளும் எல்லாத்துக்கும் வருது. பல்வழியில் ஆரம்பித்து, சொத்தப்பல்ல ஆரம்பித்து, பல்லு தேய்கிறதுல ஆரம்பித்து, இந்த பல்லுகளை எல்லாம் பராமரிக்கலைன்னு வச்சுக்கங்களேன். பல்லு தான் மிகப்பெரிய உறுப்பு. உணவுகளை நன்றாக கடித்து மெண்டு சுவைத்து நீங்கள் உள்ளே அனுப்புனீங்கன்னா தான் உமிழ்நீரோட அந்த உணவுப் பொருள் சத்தாக மாறி உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். நீங்கள் அப்படியே விழுங்குனீங்கன்னு வச்சுங்களேன், சத்தா மாறாது, உமிழ்நீரோட போகணும் வயிற்றுக்குள்ளே. அப்படிப்பட்ட மிக முக்கியமான வேலையை செய்கிறது இந்த பல்லு. ஆனால் இந்த பல்லை பற்றி யாரும் கவலைப்படுறதே இல்லை. அவர் கேட்ட மாதிரி திட்டமிட்டு இப்போதெல்லாம் அதிகமாக பல் பிரச்சனைகள் வருகிறது என்றால் கண்டிப்பாக இந்த சில விஞ்ஞான வளர்ச்சிகள் வந்ததற்கு பிறகு திட்டமிட்டு இது உருவாக்கப்படுகிறது. முன்னாடிலாம் யாருக்காவது ஒருத்தருக்கு பல்வலி வரும், அது மிளகு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து உள்ளே வச்சு கடிச்சுக்கிட்டாங்கன்னா அது போயிடும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. அப்போ நம்ம என்ன மாதிரியான தவறுகள் செய்து கொண்டு இருக்கிறோம்? பண்டைய காலங்களில் எப்படி அவங்களுக்கெல்லாம் பல்லு வலியே வரல, பல் பிரச்சனையே வரல, பல்லு விழுகலை, சாகிற வரை ஒருத்தருக்கு பல்லு இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. ஒரு 45 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு பல்லாக விழுந்துருது. என்ன காரணம்? இப்படி பல் பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை. எனவே அனைவரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் பகிர்வீங்கள். அந்த அளவிற்கு இந்த வீடியோவில் பேசப்பட்டிருக்கிறது. முதலில் பல்லை எப்போது விளக்க வேண்டும் என்ற ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். எதை கொண்டு விளக்க வேண்டும்? பல்லை இரவில் விளக்க வேண்டுமா, பகலில் விளக்க வேண்டுமா? பல் மருத்துவரை பார்ப்பது வருடம் ஒரு முறை அவசியம்தானா? பல்லின் நிறம் என்ன? ஏன் நமக்கு சொத்தைப்பல் வருகிறது? எதற்கு பல்லு கூச்சம் எடுக்கிறது? இவற்றுக்கான விடைகளை எல்லாம் பார்க்க போகிறோம். முதலில் பல் நாம் ஒரு சங்க இலக்கியங்கள்லையும் படித்து பார்த்தீங்கன்னா நமது தமிழர்கள் பல்லை இரவில் தான் விளக்கி கொண்டிருந்தார்கள். விஞ்ஞான வளர்ச்சி வந்த பிறகு, இந்த ப்ரெஸ், இந்த பேஸ்ட்லாம் வந்த பிறகு நம்மளை இந்த விஞ்ஞான உலகம் காலையில் பல்லு விளக்க வச்சிருச்சு. ஏன்? அப்போ தான் நிறையா பிரச்சனைகள் வரும் பல்லில். நீ நைட்டே பல்லை விளக்கிட்டு தூங்கினீங்கன்னா உனக்கு பல்லில் எந்த பிரச்சனையுமே வராது. இதுதான் நாம் செய்யக்கூடிய முதல் தவறு. அப்போ திட்டமிட்டு இந்த விஞ்ஞான உலகம் நம்மளை பல் பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது. நம்மளை காலையில் பல் விளக்குவதற்கு மாற்றிவிட்டது. தமிழர் மிகப்பெரிய புத்திசாலி, உங்களுக்கே தெரியும். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு டெலஸ்கோப் வர்றதுக்கு முன்னாடியே 9 கோள்கள் இருக்கிறது என்று சொன்னவன் தமிழன். அவனுக்கு தெரியாதா? அவன் நைட்டில் தான் பல் விளக்கிட்டு தூங்கியிருக்கான். அப்படி வர 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 இந்த விஞ்ஞான உலகங்கள் பல் பிரச்சனைகள் வர வேண்டும் என்பதற்காக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே முதலில் நீங்கள் இரவில் பல் விளக்குங்கள். இரவில் நன்றாக பிரஷை வைத்து நன்றாக பல் விளக்கி விட்டு இரவில் தூங்கும்போது உங்கள் பல்லுக்குள் எந்த ஒரு அசடும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் நீங்கள் தூங்குனீர்கள் என்றால் கண்டிப்பாக சாகும் வரை பல் பிரச்சனை எதுவுமே வராது. ஏனென்றால் அந்த அசடுகளின் மூலமாகத்தான் கிருமிகள் உருவாகிறது. இப்போ ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ள சட்னி, சாம்பார் எல்லாமே கொட்டி கிடக்கு, இட்லிலாம். அந்த ரூமை மூடிடுங்க. காலையில் போய் திறந்து பாருங்க, நாற்று எடுக்கும். அதே அந்த ரூமை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாப்பு போட்டுட்டு அடைச்சிட்டு காலையில் திறந்து பாருங்க, எந்த வீச்சமுமே இருக்காது. அப்படி என்றால் காலையில் பல்லு விளக்க தேவையில்லையா? கண்டிப்பாக பல்லு விளக்க தேவையில்லை. நீங்கள் இரவில் பல்லு விளக்கி விட்டு தூங்குனீர்கள் என்றால் காலையில் வெறும் தண்ணியை மட்டும் வாய் கொப்பளிச்சுட்டு இப்படி தேய்ச்சி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுபோல் இன்னொன்று, கைகளில் நீங்கள் இப்போ ப்ரெஷ்ஷை வச்சு விளக்க ஆரம்பிச்சிட்டோம், பழகிட்டோம். ஆனால் அதை முடிச்சதுக்கப்புறம் கைகளிலும் மசாஜ் செய்யணும். இந்த ஈர்களை எல்லாம் கைகளில் மசாஜ் செய்யணும். பண்டைய காலங்களில் சாம்பல் எடுத்து தான் பல் விளக்குவாங்க. கரெக்டாக ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு எதுவுமே கிடையாது. வெறும் சாம்பலை தொட்டு கை இப்படி பல்லு விளக்கிட்டு போயிடும். அப்போ கைகளில் நாம் பல்லு விளக்க வேண்டும். ப்ரெஷ்ஷை வச்சு விளக்கி முடிச்சதுக்கப்புறமும் கைகளில் இந்த ஈர்களை எல்லாம் மசாஜ் பண்ணணும். அப்போ தான் இந்த ஈர்கள் மேலே ஏறாமல் கீழே இறங்கும். அது ரொம்ப முக்கியம். இந்த ஈர்கள் எல்லாம் மேலே ஏறிவிட்டால் பல் சீக்கிரம் விழுக ஆரம்பித்து விடும். சரி, அப்போ பண்டைய காலங்களில் சாம்பலை தான் வச்சு விளக்குனாங்க, இப்போ பேஸ்ட் வச்சு விளக்கலாமான்னா மிகப்பெரிய பிரச்சனையே பேஸ்ட்டில் தான் இருக்கிறது. பேஸ்ட்டில்
நிக்கோடின் என்ற வேதிப்பொருள் இருக்கிறது. இப்போ பேஸ்ட் வந்து கொல கொலன்னு இருக்குது, தண்ணி மாதிரி பசை மாதிரி. அதை நீங்கள் ஒரு 6 மாதம் வச்சாலும் அதில் வீச்சமே வராது. பேஸ்ட் மாதிரி இருக்கிற ஏதாவது வீசணும் இல்லை, வீசாமல் இருப்பதற்கும் இந்த பல்லை வெளிரிய வெள்ளை நிறமாக மாற்றுவதற்கும் நிக்கோடின் அப்படின்ற ஒரு பொருள் எல்லா பேஸ்ட்லையுமே சேர்க்குறாங்க. இந்த நிக்கோடின் அப்படின்ற வேதிப்பொருளை நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்குறீங்கல்ல, ஒரு நேரம் பல்லு விளக்குறீங்கன்னா பேஸ்ட்டை வச்சு 2 சிகரெட் குடிப்பதற்கு சமம். 2 சிகரெட்டில் என்ன நிக்கோடின் இருக்கிறதோ அது அந்த நீங்கள் பிதுக்கிற பேஸ்ட்டில் இருக்குது. ஒரு நாள் பல்லு விளக்குறது இல்லை. சிலவங்களுக்கு சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச இப்போ ஒருத்தவங்க கூட ஒரு லேடிக்கு லங்ஸ் கேன்சர் வந்துருச்சு. எப்போ லேடிக்கெலாம் எப்படி போகிறோம், அவங்க தான் சிசரே குடிக்கிறது இல்லையே. எதிர்ப்பு சக்தி இல்லை என்றால் பேஸ்ட்டை வச்சு பல்லு விளக்குனா கூட அதில் நிக்கோடின் இருக்கிறது, சிகரெட் குடிக்கிறதுக்கு சமம். அப்படின்னா பேஸ்ட் எடுத்துக்கவே கூடாதா? கண்டிப்பாக பேஸ்ட்டை புறம் தள்ளி விட்டு பொடிகளை வாங்கி ப்ரஷ்ல வச்சு விளக்க ஆரம்பியுங்கள். ரொம்ப நேரம் விளக்குனா தான் என் பல்லு வெள்ளையா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, நாமெல்லாம் விளம்பர அடிமைகளாகப்பட்டிருக்கிறோம். நாம் அடிக்கடி சொல்றது அப்படிதான். நான் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். நாமெல்லாம் விளம்பர அடிமைகள். விளம்பரத்துல உன்னோட பல்லு வெள்ளையா இருக்குன்னு சொல்லி உன்னை மூளைச்சலவை செய்திருக்கிறார்கள். பல் வெள்ளை நிறம் கிடையாது, பல் பழுப்பு நிறம் உடையது. பல்லு வெள்ளையாவே ஆகாது. நீ பெயிண்ட் அடிச்சா கூட அடுத்த நாள் அது பழுப்பு நிறமாக மாறிவிடும். அப்படி என்றால் இவர்கள் அந்த பேஸ்ட்ல இந்த பல்லை வெள்ளையாக்கணுன்றதுக்காக அந்த பேஸ்ட்ல இருக்கக்கூடிய வேதிப்பொருள் நம்ம பல்லுல இருக்கக்கூடிய எனாமலை எல்லாம் கரைக்கிறது. அந்த பழுப்பு நிறத்தை வெள்ளை நிறமா மாற்றணுன்றதுக்காக நம்ம ஒரு பேஸ்ட்டை வாங்கி பல்லு விளக்கணும்னு வச்சுக்கோங்க, பல்லு வெள்ளை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல வெள்ளையா இருக்குப்பா பல்லு, அப்போ இந்த பேஸ்ட்டையே விளக்குவோம். அந்த பேஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த பல்லினுடைய எனாமலை எல்லாம் எடுத்து விடுகிறது. பல்லினுடைய மேலே உள்ள இந்த எனாமெல்லாம் போயிடுச்சுன்னா பல் கூச்சம் வந்துவிடும். பல் கூச்சம் வந்து விட்டால் உங்களால் எதையுமே நிம்மதியாக சாப்பிட முடியாது. குளிர்ச்சியான பொருட்களையும் சூடான பொருட்களையும் புளிப்பான பொருட்களையும் சாப்பிட முடியாது. எனவே இந்த எனாமலை எடுக்கக்கூடிய வேலையை இந்த பேஸ்ட் செய்கிறது. எனவே பேஸ்ட்டை தூக்கி தூர போட்டுருங்க, பொடி ஏதாவது வாங்கி பல்லை விளக்குங்கள். பிறகு இந்த பல்லை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பிறகு எப்படி நாம் இந்த பூச்சிகள் எல்லாம் வராமல் பாதுகாக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக வாரம் அல்லது மாதம் ஒரு நாளாவது வேப்பெண்ணெயை வைத்து கொப்பளியுங்கள். ஆயில் கூலிங் என்று சொல்வார்கள் இல்லையா, அதை நீங்கள் வேப்பெண்ணெயை வைத்து அப்படி கொப்பளிச்சிங்கன்னா உள்ளே மாதம் ஒரு டைமாவது கொப்பளிங்க. அப்படி இல்லை வேப்பெண்ணெயை வைத்து கொப்பளிக்க முடியவில்லை, வாமிட் வருகிறது என்றால் மாதம் ஒரு முறையாவது அல்லது வாரம் ஒரு முறையாவது வெதுவெதுப்பான வெந்நீரில் கல்லுப்பை போட்டு வாயில் ஊற்றி நன்றாக அப்படி கொப்பளியுங்கள். இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் போய்விடும். இவற்றை இப்ப நான் சொன்ன செய்திகளை மட்டும் நீங்கள் கடைபிடித்தால் போதும், கண்டிப்பாக பல் சம்பந்தமாக ஒரு பிரச்சனையுமே வராது. எனவே எப்போது நாம் பேஸ்ட் இந்த உலகத்திற்குள் வந்ததோ அப்போதுதான் தெரு தெருவிற்காக டென்டல் ஹாஸ்பிட்டல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புறம் நம்மளிடம் கொடுத்து நுகர்வோராக்கி வியாபாரம் நடத்துகிறார்கள், அதன் மூலம் நம்மளோட பல்லு டேமேஜ் ஆகுது, திரும்ப அங்கே டென்டல் டாக்டர்கிட்ட போகிறோம். இந்த ஒரு சைக்கிளை இந்த விஞ்ஞான உலகம் ஏற்படுத்தி இருக்கிறது. இதே உன்னுடைய தாத்தா பாட்டி பார்த்தீர்கள் என்றால் அருமையான பல்லோடு இருந்தார்கள். அவர்கள் எந்த பிரஷும் பயன்படுத்தவில்லை, அவர்கள் எந்த பேஸ்டும் பயன்படுத்தவில்லை. அப்போது அவர்களது பல் எவ்வளவு வலிமையாக இருந்திருக்கிறது என்று நாம் உணர வேண்டும். அப்படி என்றால் திட்டமிட்டு நமக்கு பல் பிரச்சனைகளை இந்த உலகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் ஒரு வியாபார உலகம். இதே மாதிரியான வீடியோக்களைத்தான் எனது சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த உலகம் வியாபாரமான உலகம். நாம் பார்த்து கவனமாக இல்லை என்றால் நாம் சம்பாதிக்கக்கூடிய அனைத்து பணத்தையும் உருவிட்டு போயிடும். அப்படிப்பட்ட உலகம்தான் இது. எந்த துறைக்கு போனாலும் பணத்தை உருவுற வேலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த விஞ்ஞான உலகம், இந்த வளர்ச்சியடைந்த உலகம். அப்படிதான் மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் உடலை ஆரோக்கியமாக வைத்து விட்டால் போதும். அதிகமாக 90% பணம் இந்த உடல் நோய் பாய்பட்டு தான் அதற்குத்தான் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தன் ஒரு வருடம் வேலை பார்த்து சேர்த்திருப்பான், மாதம் 10,000 1 லட்சம். ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு உடம்புல, ஒரு வாரத்தில் அந்த 1 லட்சத்தை மருத்துவமனையில் கட்டி விடுகிறான். இது ஒரு மிகப்பெரிய கொடுமை. இந்த இந்த நோய் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் எவ்வாறு ஒழிக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக ஒழிக்க முடியும். நோய்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் தனியார் மருத்துவமனைகளையும் தனியார் மருத்துவர்களையும் ஒழித்து விட்டால் நோய்கள் ஒழிந்து விடுமா? கண்டிப்பாக அதிகமான நோய்கள் ஒழிந்து விடும். இது சாத்தியமா? இதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம். சாத்தியம். ஏனென்றால் ஒரே ஒரு நாட்டில், அந்த நாட்டில்
தனியார் மருத்துவமனையும் கிடையாது, தனியார் மருத்துவர்களும் கிடையாது. அங்கு மருத்துவம் சேவையாக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நாட்டில், எந்த ஒரு மாநிலத்தில், எந்த ஒரு இடத்தில் மருத்துவம் சேவையாக பார்க்கப்படுகிறதோ அங்கு நோயாளிகள் அதிகமாக உருவாவதில்லை. இதுதான் உண்மை. எனவே மருத்துவத்தை சேவையாக்க வேண்டும். அந்த நாடுதான் கியூபா. அமெரிக்காவுக்கு கீழ் இருக்கக்கூடிய உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று நீங்கள் 10ஆவதுல படிச்சிருப்பீங்க. நான் படிச்சிருக்கேன், இன்னும் ஞாபகம் இருக்கு. அதிகமாக சர்க்கரையை உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு கியூபா. பிடல் காஸ்ட்ரோ, ஷேக்குவாரோ இவர்களுடைய வரலாற்றை படித்தீர்கள் என்றால் கியூபாவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கியூபாவில், அந்த நாட்டில்தான் தனியார் மருத்துவமனையும் கிடையாது, தனியார் மருத்துவர்களும் கிடையாது. மருத்துவம் சேவையாக்கப்பட்டிருக்கிறது. அங்குதான் நோயாளிகள் மிக மிக குறைந்து கொண்டிருக்கிறார்கள். நோயாளிகள் அதிகமாக உருவாக்கப்படுவதில்லை, உருவாவதும் இல்லை. நன்றி. நாம் அடுத்த காணொளியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுவோம். நன்றி, வணக்கம்.